வணக்கம். நான் உங்க சாய் சுதர்ஷன் பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம உலகத்துல பிறந்ததுக்கான முக்கியமான விஷயம் என்னதுன்னா, நாம எப்பயும் மற்றவங்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்ற விஷயத்த நம்மளால நம்ம உணரணும். என்னடா இது இப்ப போயிட்டு இதை பத்தி பேசலாம்னு நினைக்கிறீங்களா? நம்ம இந்த உலகத்துக்கு பிறந்த காரணமே இதுதான். கர்மா will comes after the death when the soul will create a new one அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம இறந்தாலும் நம்மளோட சோல், நம்ம ஆத்மா அழியாது. வேற ஒரு ரூபத்துல, வேற ஒரு விஷயத்துல, வேற ஒரு ரூபமா வெளில வரும். அப்படி வரும்போது அந்த விஷயத்த நம்ம கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். எக்ஸாம்பிள், கர்மா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு நான் சொல்லலை. கர்மாவும் ஒரு காரணம் அப்படின்றத நான் சொல்லலை. நம்ம எப்பயுமே இப்போ புத்தர் சொல்றத கேட்டோம்னா அக்செப்ட் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எதுக்குமே கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. அந்த கர்மான்ற விஷயத்த நம்ம யோசிக்க மாட்டோம். நம்ம அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா கர்மான்ற விஷயத்தை பத்தி நம்ம யோசிக்க மாட்டோம். ஆனா கர்மான்றது இருக்குது. ஆனா நம்ம புத்தர் வழியில போனா நம்ம அதை பத்தி பெருசா யோசிக்க மாட்டோம். ஆனா நம்ம இந்துசம் வழியில போனோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா கர்மான்றது இருக்குது. ஒவ்வொரு பலனுக்கு வினை பலன்றது கண்டிப்பா அமையும் அப்படின்றதுதான் இந்த இந்து வழியில இருக்கவங்க நம்புறாங்க. நான் எல்லா மதத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்த நான் எடுத்து பேசிட்டு இருக்கேன். சயின்டிஸ்ட் கூட உட்காந்து பேசணும்னா, நம்ம கடவுள் அப்படின்னா சொன்னா அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு எனர்ஜி, சோல், அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க. எதிரில் உள்ளவங்க ஒரு ஆண்டவர் கும்புற, இந்து வழியில கும்புற ஆண்டவர் கும்புறாங்கன்னா நம்ம என்ன சொல்லணும்? ஓம் நமச்சிவாய, ஹரே ராமா ஹரே ராமா அப்படி சொல்லலாம். எப்பயும் இப்போ நம்ம இஸ்லாமியர்கள் வராங்கன்னா அவங்ககிட்ட மாஷா அல்லா. இப்போ கிறிஸ்டியானிட்டி சம்மந்தவங்க வராங்கன்னா ஜீசஸ் கிறிஸ்ட். அவ்வளோதான். எல்லா மதமும் ஒன்னே ஒன்றுதான் குறிக்குது. அது என்னதுன்னா, மதமும் சரி, விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டதும் சரி, விஞ்ஞானமும் சரி, ஒன்னே ஒன்றுதான் சொல்லுது. என்னன்னா, ஒரு எனர்ஜி ஒன்று இருக்கும், உனக்கு அப்பாற்பட்ட எனர்ஜி. அது நீ கர்த்தர்னு சொல்லலாம், மாஷா அல்லா சொல்லலாம், சிவாய நமன்னு சொல்லலாம், மகாவிஷ்ணுன்னு சொல்லலாம், குருவே நமகன்னு சொல்லலாம், இப்படின்னா சொல்லலாம். இல்லை ஒரு எனர்ஜி வில் கிரியேட் நாட் டெஸ்ட்ராய் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய வகை இருக்குது, நிறைய வகையில் சொல்கிறாங்க. ஆனால் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நாம் என்ன செய்கிறோம் அதுக்கான விளைவுகள் கண்டிப்பாக நம்மளுக்கிட்ட வரும் அப்படின்றது தான்.